வானத்தை போல சீரியல் முடிஞ்ச கையோட அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. டாப் சீரியலில் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. யார் அந்த ஆக்டரு, எந்த சீரியலில் அப்படிங்கிறலாம் நம்ம இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன் டிவியில் சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் வானத்தை போல. கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் மாதிரி இருந்தது. ஏன்னா ட்ராக் வேற கொண்டு போய் அப்படி இப்படின்னு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா இந்த சீரியல் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கடைசியாக முடிக்கும் போது ரொம்பவே டச்சிங்காக எமோஷ்னலாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பொன்னி வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா என்னோட பையனுக்கு தான் உன்னோட பொண்ணை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது உண்மையாவே. ஸோ இந்த சீரியல்ல நம்ம ஆக்டர் திலக் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன மாதிரின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நடிச்சிருந்தாரு அப்படின்னு தெரியும். கடைசி வரைக்குமே துளசிக்கு பயங்கரமான தொல்லை கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா. நம்ம ஆக்டர் திலக் தான் இப்போ புது என்ட்ரியா சன் டிவியில் சுந்தரி சீரியல்ல கமிட் ஆகி இருக்காருங்க. ஸோ இது நிஜமாலுமே சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீரியல் இப்போதான் முடிஞ்சுது, சண்டே தான் முடிஞ்சது. அதுக்குள்ள சன் டிவியில் நல்லா போயிட்டு இருக்கு சுந்தரி சீரியல்ல நடிக்கிறாரு. நிச்சயமா என்ன ரோலா இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஆக்டர். ஸோ நெகட்டிவ் ரோலா பாசிட்டிவ் ரோலா என்னங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வானத்தை போல சீரியல் எண்டிங் எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.